பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. நாம பரமபதம் சூழ்ச்சியின் இறுதிப்பகடை அப்படிங்கிற கதையோடு 2 அத்தியாயங்களை இதுவரை கேட்டிருக்கோம். இன்னைக்கு நாம அந்த கதையோட அத்தியாயம் 3 உங்களுக்காக வாசிக்க இருக்கோம். வாங்க கேட்கலாம். அத்தியாயம் 3, நவியாகம்ஷியும் நரபலியும். பாதாளபுரிவனம் தலைவன் மகாபலியால் உருவாக்கப்பட்டது. அசுரர்களின் பெண்களும் குழந்தைகளும் பனி மற்றும் மழை காலங்களில் அங்குதான் வசித்து வந்தனர். மகாபலி சிறைப்பிடித்து வரும் நரன்களை பாதாளபுரிவனத்தில்தான் அடைத்தும் வைத்தான். அவர்கள் வசிக்கும் மற்றும் நரன்களை புசிக்கும் இடமாக உபயோகப்பட்டு வந்தது அவர்கள் பதுங்கும் இடமாக மாறியதை பார்த்ததும் கார்க்கோடையனுக்கு மிகுந்த வருத்தம் பல வருடங்களாக இருந்து கொண்டிருந்தது. அதை மறைவிக்கச் செய்யும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று அவர் அழைத்து வந்த சிறுவர்கள் இளம் வாலிபர்களாக வளர்ந்து அசுரர்களுக்கே உரித்தான பல வித்தைகளிலும் சித்து வேலைகளிலும் தேர்ச்சி பெற்று வருவதை பார்த்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். 10 ஆண்டுகள் உருண்டோடின. 10 அசுரர்கள் மட்டும் இருந்து வந்த மகாசுரர் இனம் அவர்களுக்கான படையை உருவாக்க முடிவெடுத்தனர். அதற்குண்டான அனைத்து பயிற்சிகளிலும் தேர்ந்தவர்கள் ஆயினர். மதிநாகசுரன் தலைமையில் கார்க்கோடையன் மற்றும் மந்திராசுரனின் ஆலோசனையின்படி பாதாள பைரவிக்கு நரபலி கொடுத்து அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தனர். 8 வகையான சித்திகளான பிராப்தி, மனதினால் அனைத்தையும் தன்வயப்படுத்துதல்; பிராகாமியம், கூடுவிட்டு கூடு பாய்தல்; ஈசத்துவம், நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல்; அனிமா, அணுவின் அளவுக்கு சிறியதாக மாறுதல்; மகிமா, மலையைப் போல் பெரிதாகுதல்; லகிமா, காற்றைப் போல் லேசாய் மிதப்பது; கரிமா, எவையாலும் அசைக்க முடியாதவாறு பாரமாயிருத்தல், அதாவது கணமாவது; வசித்துவம், அனைத்தையும் வசப்படுத்துதல், பார்வையால் ஸ்பரிசத்தால். கடும் தவத்தினாலும் பயிற்சியினாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவர் கைத்தேர்ந்தவர் ஆயினர். இவற்றில் பிராப்தி, பிராகாமியம், அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம் ஆகிய 7லும் ஒவ்வொரு சித்தியை ஒவ்வொருவர் என 7 இளைஞர்களும் தங்கள் கடும் தவத்தினாலும் ஆசானின் பயிற்சியினாலும் தேர்ந்து வந்துள்ளனர். ஆனால் தலைவனான மதிநாகசுரன் அனைத்தையும் பயின்று தானே அண்ட சராசரத்தையும் ஆள வேண்டி தயாராகிக் கொண்டிருந்தான். அதற்கு படை திரட்ட பாதாள பைரவிக்கு நரபலி கொடுக்க முதல் நரனை சிறைப்பிடித்து வர மற்ற 7வருக்கும் ஆணையிட்டான். தலைவன் மதிநாகசுரனின் கட்டளையை நிறைவேற்ற சிம்பாசுரன், நவியாகம்ஷி, சிகராசுரன், கோபரக்கன், மிலானாசுரி, யாகம்யாழி மற்றும் மந்தாகிஷி புறப்பட்டனர். அப்போது மதிநாகசுரன் அவர்களை நிற்கச் சொன்னான். ஒரு நரனை சிறைப்பிடித்து வர 7வர் செல்ல வேண்டுமா என்ன? அதுதானே மதிநாகசுரன் கூறுவதும் சரிதான். நீங்கள் இவ்வளவு பயிற்சி பெற்றது 7வர் சேர்ந்து ஒரு நரனை பிடிப்பதற்கா என்றான் மந்திராசுரன். ஆமாம் அண்ணா, சரியாகத்தான் சொன்னீர்கள். 7வரில் யார் முதலில் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்குள் முதலில் முடிவு செய்து பின் எங்களிடம் கூறுங்கள். அப்படியே ஆகட்டும் தலைவரே. சகோதரர் சகோதரிகளே, வாருங்கள், நம்முள் யார் முதல் நரனை கொண்டு வருவதென்பதை கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் என்றான் மந்திராசுரனின் தம்பியும் 7வரில் மூத்தவனும் அனிமா சித்தியில் கைத்தேர்ந்தவனும் மதிநாகசுரனை விட 2 வயதே சிறியவனான சிம்பாசுரன். இதுக்கெல்லாம் எதுக்கு கலந்தாலோசிக்க வேண்டுமண்ணா? நான் சென்று நரனுடன் வருகிறேன் என்றான் மதிநாகசுரன் சிம்பாசுரனின் தம்பியும் லகிமா பயிற்சி பெற்ற கோபரக்கன். நம் தலைவனுக்கு எவ்விதத்திலும் இளைத்தவள் அல்ல நான். ஆகவே நான் சென்று முதல் வெற்றியுடன் வருகிறேன் என்றாள் மருத்துவத்தில் தன் தந்தையைப் போலவே அனைத்து மூலிகைகளையும் பற்றி நன்கு அறிந்த பிராப்தி சித்தியை அடைந்த நவியாகம்ஷி. பலே நவியாகம்ஷி, பலே! நீ சொல்வதை கேட்டதும் எனக்குள் அதீத மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குகிறது. உன்னால் முடியாதென்று எவரும் இங்கு கூறவில்லை, என் முன் கூறவும் முடியாது என்று அவன் மனம் முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த நவியாகம்ஷியை பார்த்து சொன்னான் மதிநாகசுரன்.
மதிநாகசுரனின் மனதில் நவ்யாகம்ஷி இருப்பதை அறிந்த மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்முறுவலுடன் தலையசைத்தனர். யாகம் யாழி மெல்லிய குரலில் மிலானாசுரியிடம், மிலானா அக்கா, என்ன நம் தலைவர் கூறும் விதத்தை பார்த்தால் நவ்யாகம்ஷி அக்கா தன் பிராப்தி சித்தியை தலைவரிடமே பிரயோகித்து விட்டால் போல தோன்றுகிறதே என்று கூற, அப்படியெல்லாம் செய்ய முடியாதே யாழி, நாம் கற்றதை நம்மவர்களிடமே பிரயோகிக்க முடியாதென்பது உனக்கு தெரியாதா என்ன என்றாள் மிலானாசுரி. மிலானா அக்கா, அது எனக்கும் தெரியாதா? சும்மா நம்ம நவ்யாகம்ஷியை நகைக்கும் நோக்கத்தில் சொன்னேன். நம் தலைவர் சிறு வயது முதலே நவி மீது தனி பிரியத்துடன் இருப்பது நாம் அறியாததா? இல்லை, அதை அறிந்தும் அறியாதது போல் நாடகமாடும் நவியை பற்றிதான் நாம் அறியாததா? சொல்லுங்கள். யாழி, சற்று பேசாமல் இருக்கிறாயா? என்னதான் முடிவு செய்கிறார்கள் என்பதை உன் பேச்சால் கவனிக்காமல் விட்டுவிடப் போகிறோம். சரி சரி, நவ்யாகம்ஷி, நீயே முதலில் சென்று வெற்றி வாகை சூடிவா. நம்ம பாதாள பைரவிக்கு உன் வேட்டையே முதல் பலியாகட்டும் என்று மதிநாகசுரன் சொன்னதை கேட்ட யாகம் யாழி, மிலானா அக்கா, நான் சொன்னது சரிதானே? நவி சென்று வரட்டும், அவளை நாம் ஒரு வழி பண்ணுவோம். என்ன யாகம் யாழியும் மிலானாசுரியும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அப்படி என்ன பேசுகிறீர்கள் என்பதை அனைவருக்கும் சொன்னால் நன்றாக இருக்குமே என்றான் சிகராசுரன். ஓ, அப்படியா? சரி, சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். தங்களையும் மந்தாகிஷியையும் பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தோம். அனைவருக்கும் சொல்லட்டுமா என்றால் துருதுருப்புக்கும் நகைச்சுவையான பேச்சுக்கும் சொந்தக்காரியான யாகம் யாழி. அதை கேட்டதும் வாயடைத்து போய் நின்றான் சிகராசுரன். கார்கோடையன் நவ்யாகம்ஷியை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். நவ்யாகம்ஷி பாதாளபுரிவனத்திலிருந்து வெளியே வந்ததும் தன் கண்ணில் படும் முதல் நரனை பிடித்துச் செல்ல திட்டமிட்டிருந்தாள். அதுபடியே வெளியே வந்தாள். வெகு தூரம் அலைந்து திரிந்தாள். அவள் எதிரே மோர் பானைகளுடன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து சற்று தண்ணீர் வேண்டுமென்று கேட்டாள். அவனோ அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் தான் வைத்திருப்பது மோர் பானைகள் என்றும் வேண்டுமென்றால் மோர் தருவதாகவும் கூறினான். நவ்யாகம்ஷி சரி என்று தலையசைத்தாள். அவன் அவளை பார்க்காததால் மீண்டும் கேட்டான். அதற்கு அவள் தரும்படி கூற உடனே அவன் ஒரு மோர் பானையிலிருந்து ஒரு கலயம் மோர் அவளிடம் நீட்டினான். அவளோ அதை வாங்காமல் நின்றிருந்தாள். அவனும் வெகு நேரமாக கலயத்தை கையில் வைத்திருந்தான். அவள் அவனிடம், ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாய்? நிமிர்ந்து பார்த்து கலயத்தை தா பார்ப்போம் என்று அவள் கூறியதும் சட்டென நிமிர்ந்து அவளை பார்த்து கொண்டே மோர்கலயத்தை கொடுத்தான் நரன். அவள் மனதில் பிள்ளைக்கு உயிர் கொடுத்ததைப் போல, ராஜாத்தி என் அழைப்புக்கு திரும்பிடாது என்னுடன் வரவேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கலயத்தை வாங்கி கீழே போட்டுடைத்தாள் நவ்யாகம்ஷி. அவள் உடைத்ததும் அந்த நரனும் தான் சுமந்து கொண்டிருந்த அனைத்து மோர் கலயங்களையும் போட்டுடைத்தான். அதை பார்த்ததும் நவ்யாகம்ஷி பலமாக சிரித்துக்கொண்டே, ஏய் நரனே, என்னுடன் என் பின்னாலேயே வா என்றதும் அவன் அவளின் பின்னால் பிரமை பிடித்தவன் போல சென்றான். பாதாளபுரிவனம் வந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். அப்போது அங்கே கார்கோடையனும் மந்திராசுரனும் இருக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒரு முக்கிய வேலையில் இருந்தனர். நவ்யாகம்ஷியையும் அவள் அழைத்து வந்த நரனையும் பார்த்த மதிநாகசுரன், பலே நவ்யாகம்ஷி, பலே, எனக்கு நன்றாக தெரியும் நீ வெற்றியோடு வருவாய் என்று. வா 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 வா. ஓ, இவன்தான் நமது முதல் பலியா? பலே, வாட்ட சாட்டமான இளைஞனை தான் அழைத்து வந்துள்ளாய். பாதாள பைரவி இந்த பலியை கொடுத்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைவாள். நமது பயணமும் இனிதே தொடங்கும். அவனை அந்த பாறையின் மேல் அமரச் சொல் நவ்யாகம்ஷி. தங்களின் புகழ்ச்சிக்கு மிக்க நன்றி தலைவர் மதிநாகசுரரே. இதோ அவனை அமரச் சொல்கிறேன் என்று நரனை மதிநாகசுரன் சொன்ன இடத்தில் கட்டிப்போட்டு அமரச் செய்தாள் நவ்யாகம்ஷி. அந்த நரனுக்கு நேர் எதிரில் அந்த பாதாளபுரிவனத்தின் தரையிலிருந்து மேல் தளம் வரை உயர்ந்து 10 கரங்களில் 10 வகையான ஆயுதங்கள் ஏந்தி சிவந்த நாக்கு வாயிலிருந்து நெஞ்சு வரை தொங்க அகண்டு விரிந்த செக்கச் சிவந்த ஆக்ரோஷமான கண்களுடன் தலைவிரி கோலத்தில் கழுத்தில் மண்டையோடுகளால் கோர்த்த மாலை அணிந்து கொண்டு பிரம்மாண்டமாக நின்றிருந்தாள் பாதாள பைரவி. அவள் பாதத்தில் காலி கலயமும் ஒரு கலயம் தண்ணீரும் காட்டுப்பூக்களை கோர்த்த மாலைகள் 2ம் கூர்மையான வாள் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. வானோங்கி நின்ற பைரவி முன், பாதாள பைரவியே, மலை போல் உயர்ந்து கிணக்கர்களை உருவாக்கி மாயாலோக அதிபதியாகி
அண்ட சராசரங்களையும் எங்கள் வயப்பட நாங்கள் தரும் இந்த நரபலியை ஏற்று எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று பைரவியின் உயரத்திற்கு மலை போல் உயர்ந்து நின்று வேண்டினான் மதிநாகசுரன். வேண்டி முடித்ததும் அனைவருமாக ஹே பாதாள பைரவி என்று 3 முறை கூறியதும் மதிநாகசுரன் அங்கு வைத்திருந்த 2 மாலைகளில் ஒன்றை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு விட்டு மற்றொன்றை நரனின் கழுத்தில் போட்டான். அனைத்து லோகத்தையும் தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டது. அதனால் அவன் தன் ஆசான் கார்க்கோடையன் மற்றும் மந்திராசுரன் அங்கில்லாததை கூட கவனிக்கத் தவறினான். அடுத்து அந்த தண்ணீர் கலயத்தை பைரவியின் கரத்தில் வைத்து எடுத்து அந்த நீரை நவியாகம்ஷி பிடியிலிருந்த நரனின் மீது தெளித்தான். அந்த நீர் நரன் மீது பட்டதும் நவியாகம்ஷி மாயப்பிடியிலிருந்து விடுபட்டான் நரன். ஆனால் அவன் விடுபட்டதும் அவன் முன் ஓங்கி நின்றிருந்த ஆக்ரோஷமான பாதாள பைரவியையும் அவளுக்கு இணையான மதிநாகசுரனையும் பார்த்து பயத்தில் மயங்கி போனான். அதை பார்த்ததும் பாதாளபுரி வனமே அதிர்வது போல சிரித்தான் மதிநாகசுரன். அவனின் சிரிப்பொலி கேட்டு கார்க்கோடையனும் மந்திராசுரனும் விரைவாக வந்து வானோங்கி பைரவிக்கு நிகராக நின்றிருந்த மதிநாகசுரனை பார்த்தனர். இதுவே என் முதல் வெற்றி, நன்றி தாயே என்று தலைவன் பைரவியை வணங்கிவிட்டு ஒரு கையில் கூர்மையான வாளையும் மறு கையில் காளி கலயத்தையும் வைத்துக்கொண்டு பலி கொடுக்க வேண்டிய நரனின் தலையை நோக்கி வாளை வீச, நிறுத்து மதிநாகசுரா, நிறுத்து. இதுதாங்க அத்தியாயம் 3. யார் அந்த நிறுத்து சொல்றாங்க, ஏன் மதிநாகசுரனை நிறுத்த சொல்றாங்க அப்படிங்கிறத அத்தியாயம் 4ல் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி. வணக்கம்.